தாம்பத்தியம். ஜெயகாந்தனின் கதையின் படைப்பு. தலை சுமைக்கார மருதுமுத்துக்கும் ரஞ்சிதத்துக்கும் அவர்கள் தலை விதியின்படி அன்று மாலை கல்யாணம் நடந்தேறியது. அதாவது அரையண கதம்பம், ஓரண மஞ்சள் கயிறு, காலண மஞ்சள், 3 ரூபாய்க்கு ஒரு புடவை, 2 அணாவுக்கு வளையல் ஆக 5 ரூபாய் செலவில் ரிக்ஷாக்காரன் கூலிக்காரன். ஏழை கடவுளின் சன்னிதானத்தில் ரஞ்சிதத்தை மருதுமுத்து கண்ணாலம் கட்டி கொண்டான். அந்த 5 ரூபாய் சேர்ப்பதற்கு ஒரு மாதம் முழுவதும் சிரமப்பட வேண்டியிருந்தது. தனக்கு கிடைக்கும் கூலி காசு தினந்தோறும் 2 அணா 3 அணாவாக சேர்த்தான். தன் கையில் இருந்தால் செலவாகி விடும் என்று பயந்து மூளைக்கடை சபாயுடன் கொடுத்து கொடுத்து சேமித்தான். அதற்குள் தான் அந்த ரஞ்சிதத்துக்கு என்ன அவசரம்? முதலில் மருதமுத்து கல்யாணத்துக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அது அவசியமில்லை என்று கருதினான். அங்கு வாழ்ந்தவர்களின் வளமுறை பூர்வீகமாகவே அல்ல, தற்காலிகமாக சந்தர்ப்பவசமாக அப்படிதான். ஆனால் அதற்கு பட்டிக்காட்டு பெண்ணான ரஞ்சிதம் ஒப்பவில்லை. மேலதாளம் இல்லாட்டியும் கூரையும் தாலியுமாவது கட்டிக்க வேணாமா? சாமி முன்னால நின்று சத்தியம் செஞ்சுக்குவோம். இது கூட இல்லாட்டி கட்டிக்கிறதற்கும் சேர்த்து வச்சுக்கிறதற்கும் என்ன மச்சான் வித்தியாசம் என்று தர்க்கம் புரிய ஆரம்பித்தாள். மருதுமுத்துவுக்கு அவள் சொல்வது சரி என்று படவே ஒப்புக்கொண்டான். ரஞ்சிதத்திற்கு தன் மச்சான் ஒப்புக்கொண்டதில் பரம சந்தோஷம். பாவம், அவளும் தான் யாருமற்ற அனாதையாக எத்தனை காலம் இருப்பாள்? அவள் பட்டணத்திற்கு அனாதையாகவே வந்தாள். அவள் அப்பன் பட்டணத்தில் வண்டி இழுத்து பிழைத்து கொண்டிருந்தான். பொழுது அவள் திண்டிவனத்தை அடுத்து முண்டியம்பாக்கத்தில் தன் தாயுடன் பயிர் வேலை செய்து கொண்டிருந்தாள். அவள் தாய் இறந்த செய்தியை கேட்டு பட்டணத்திலிருந்து ஒரு வாரத்திற்கு பின் வந்த அவள் தகப்பன் திரும்பி போகும்பொழுது ரஞ்சிதத்தையும் தன்னுடன் அழைத்து சென்றான். பட்டணத்தில் தகப்பனும் மகளும் வாழ்க்கை நடத்த இருக்கவே இருக்கிறது பிளாட்ஃபாரம். கந்தல் பாய், மண்சட்டிகள், கைவண்டி ஓட ஓட வாழ்க்கையும் நகர்ந்தது. ஒரு நாள் அவனால் நகர முடியவில்லை. அவன் நகராவிட்டால் நகரம் நகராமல் இருந்து விடுமா? அது நகர்ந்தது. பிளாட்ஃபாரத்தில் கிடக்கும் கூலிக்காரனின் சவத்தை திரும்பி கூட பார்க்காமல் அது நகர்ந்தது. நாகரிகம் நொந்து நகர்ந்து கொண்டிருந்த அந்த வீதி 4 பேர் தோள் மீது கடைசி பிரயாணத்தை தொடங்கிவிட்ட அப்பனின் பிரிவை சந்திக்க முடியாத அனாதை ரஞ்சிதம் புலம்பி புரண்டு கதறி கொண்டிருந்தாள். நான் அனாதை ஆயிட்டனே என்று கதறி கொண்டிருந்தாள். ரஞ்சிதத்தின் செவிகளில் அழாதே, நான் இருக்கின்றேன் என்று ஒரு குரல் ஒலித்தது. ரஞ்சிதம் திகைத்தாள். திரும்பி பார்த்த பொழுது தன் மச்சான் மருதமுத்து நிற்பதை கண்டவுடன் கோவென்று கதறினான். அவன் அவளை தேற்றினான். வர வர அவள் தன் அப்பனை நினைத்து அழுவதையே நிறுத்திவிட்டாள். அதற்குதான் அவன் அவசியமில்லாதபடி செய்து விட்டானே. அப்படி என்ன செய்தான்? ஒரு வார்த்தை தான் சொன்னான். நீ எதுக்கும் கவலைப்படாதே, நான் உன்னை கண்ணாலம் கட்டுகிறேன், வீணா அழாதே என்று அவன் ஆறுதல் சொன்னதும் அழுது கொண்டிருந்த அவள் அவனை ஏறிட்டு நோக்கினாள். கலங்கிய விழிகள் பரவசத்தால் படபடத்தன. என் கண்ணான உன்னை நான் கண்ணாலம் கட்டிக்குவேன் என்று கூறி அவன் லேசாக சிரித்தான். அவள் உதடுகளில் மகிழ்ச்சி துடி துடிக்க நாணத்தால் தலை குனிந்தாள். அதற்கு பிறகு தினந்தோறும் அவள்தான் அவனுக்கு சோறு பொங்கி பரிமாறினாள். அவனும் அவளும் கண்ணாலம் கட்டிக்கொள்ள போகிறார்கள் என்று அடுத்த வீட்டுக்காரிகள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள். மருதமுத்து கொத்தால் சாவடியில் தலைச்சுமை கூலி. தினசரி கிடைக்கும் 6 அணா 8 அணா வருமானத்தில் 2 அணா 1 அணா எப்படியும் மீதம் பிடித்து கொண்டு மிகுதியை ரஞ்சிதத்திடம் கொடுத்து விடுவான். பகலெல்லாம் கூலி வேலை. மாலை நேரங்களில் அவளிடம் சிரித்து சிரித்து பேசுவதில் விளைவாய் இரவு நேரங்களில் அவன் மனம் அவளை எண்ணி தவியாய் தவிக்கும். எதிர்கால இன்பத்திற்காக நிகழ்காலத்திலேயே துளியாய் துடிக்கும். ஆனால் ரஞ்சிதம் அதற்கெல்லாம் அசிபவள் அல்ல. ஏனென்றால் அவள் பட்டணத்தில் இருந்து வந்து அதிக நாள் ஆகிவிடவில்லை. இன்னும் பட்டிக்காடு தனம் இருந்தது. சாமி முன்னாடி நின்று சத்தியம் பண்ணி தாலி கட்டினாதான் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டாள். கடைசியில் எப்படியோ காசு சேர்ந்து விட்டது. சோறு விற்கும் கிழவி ஒருத்தி மருதுமுத்துவையும் ரஞ்சிதத்தையும் பார்த்து மகாராசியா வாழணும் என்று ஆசீர்வதித்தாள். என்ன மச்சான், கல்யாண சாப்பாடு எப்போ என்று பரிகாசம் பேச்சு மகிழ்ந்தான் அவன் சகாக்களில் ஒருவன். சிறுவர்கள் சிலர் அவனிடம் வெகுமானம் கேட்டனர். அவனும் சிரித்து கொண்டே 2-3 காலனாக்களை வெகுமானம் அளித்தான். லோன்குயர் பார்க்கிங் கம்பவேலியின் ஓரமாக எழுந்தருள் இருக்கும் பிள்ளையாரின் புறாக்கூண்டு போன்ற மகா சன்னிதானத்தில் அவன் ஏற்றி வைத்த தர்ம விளக்கு ஜோதியாய் சுடராய் ஒளியாய் எரிந்து கொண்டிருந்தது. ஓரணா கடலை எண்ணெய் அல்லவா ஊற்றியிருக்கான். பார்க்குக்கு எதிரே மாதா கோவில் சுவர் ஓரமாக கட்டை வண்டி, கைவண்டி, குப்பை தொட்டி,
முதலியவற்றின் இணைப்பிரியா ஒட்டுறவுடன் நிலைத்துவிட அடுப்பில் மீன் குழம்பு கொதித்து கொண்டிருந்தது. கஞ்சி முடமுடக்கும் புது புடவையுடன் விரைப்போடு கூடிய கொசுவத்தை மடக்கி காலுக்கிடையே சொருகிக் கொண்டு குனிந்து நின்று குழம்பை துளாவிக் கொண்டிருந்த ரஞ்சிதத்தின் கைகளை கலகலக்கும் கண்ணாடி வளையல்களிலும் கழுத்தில் தொங்கிய மஞ்சள் சரட்டிலும் மஞ்சள் பூசிய கண்ணங்கதப்பிலும் நெற்றியில் ஜொலித்த குங்கும பொட்டின் ஜிகினா தாளிலும் அடுப்பில் கனன்ற தீச்சுவாலையும் நாற்புறமும் கழன்று நொந்த குழம்பு சட்டியின் அடிவாகத்தை நக்கி நிமிர்ந்த தீ நாக்குகளின் செவ்வேழி படர்ந்து பட்டு பிரகாசித்தது. அவள் அடுப்பை கழன்று எரியும் கங்குகளை பார்க்க வண்ணம் நின்று இருந்தாள். அவள் கண்களின் கங்குகளின் பின்பம் பிரதிபலித்தது. அவள் முகத்தில் புதிய, இதுவரை அவள் காணாத, அனுபவிக்காத ஒரு அழகு, ஒரு மயக்கம், ஒரு லாகரி என்னவோ தோன்றியது. அவள் முகத்தையே பார்த்து கொண்டு அவள் அருகே குத்துக்காலிட்டு உட்கார்ந்திருந்தான். மருதே அவன் இதழுக்கிடையில் சிரிப்பு சுழித்தது. கீழு தட்டை அழுக்கிய பற்களால் கடித்தவாறு புருவங்களை உயர்த்தி முகத்தை சாய்த்து ஒரு கோணல் பார்வையோடு பெரும் மூச்செறிந்தாள். ஏ குட்டி, கொஞ்சம் நெருப்பெடு. ஒரு பீடி எடுத்து வாயில் வைத்து கொண்டு கேட்டான். ஐய, கோபுரத பாரு, கொட்டியாமல குட்டி என்ற முனகல் கொண்டே தீ பற்றிய சுள்ளி ஒன்றை எடுத்து அவனிடம் நீட்டினாள். சுள்ளியை வாங்கும் பொழுது அவள் கைகளையும் சேர்த்து பற்றி கொண்ட மருதுமுத்து அவள் கரங்களில் அடுக்கியிருந்த கண்ணாடி வளையல்களோடு விளையாடி கொண்டே கொஞ்சனர்களின் குரலில் கண்ணாலம்னு கண்ணாலம் கட்டியாச்சு, இப்ப என்ன சொல்லுவியாம் என்ற குரலை தாழ்த்தி அவள் காதருகே குனிந்து ரகசியமாக என்னவோ கூறினான். அதைத் தொடர்ந்து கண்ணாடி வளையல்களோட அவள் சிரிப்பும் சேர்ந்து கலகலக்க, கையை விடுமச்சான், அடுப்பில் குழம்பு கொதிக்குது என்று சினுங்கிக் கொண்டு அவன் பிடியிலிருந்து கைகளை விடுவித்து கொண்டே ரஞ்சிதம் முகத்தை மூடி உள்ளூரை சிரித்து கொண்டாள். அப்படி அவன் என்னதான் கேட்டானோ? அவளை வெட்கம் பிடுங்கி தின்றது. இனிமே என்ன என கேட்கிறது என்று சொல்லிவிட்டு மறுபுறம் திரும்பி அடுப்பை கவனிக்க முனைந்தாள் ரஞ்சிதம். அவள் முதுகில் என்னமோ நமைத்தது. உடல் முழுவதும் சிலிர்த்தது. சோறு சமைத்து குழம்பில் காய்ச்சி புருஷனுக்கு விருந்து படைத்துவிட்டு தானும் சாப்பிட உட்கார்ந்தாள். எல்லாம் நடுத்தெருவில்தான். ரஞ்சி, நான் பார்க்கிலே அந்த மூளை பெஞ்சிலே படுத்திருக்கிறேன் என்று மற்றவர்கள் காதல் விழாதபடி சொல்லிவிட்டு சென்றான் மருதுமுத்து. சோறும் குழம்பும் நன்றாகத்தான் இருந்தது என்றாலும் ரஞ்சிதத்திற்கு சோறு கொள்ளவில்லை. மணி 10க்கு மேலாகிவிட்டது. பார்க்கில் உள்ள மூளை பெஞ்சில் மருதமுத்து புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தான். பெஞ்சுக்கு கீழே கிழிந்த பாயும் பழைய போர்வையும் கிடந்தன. அவன் விரல்களுக்கு இடையே பீடி நெருப்பு கனிந்து கொண்டிருந்தது. இன்னும் தெருவில் சந்ததி அடங்கவில்லை. ரஞ்சிதம் தயங்கி தயங்கி மெல்ல மெல்ல அசைந்து பார்க்குக்குள் நுழைந்தாள். அவன் அருகே தலைமாட்டில் அவனுக்கு தெரியாமல் வந்து நின்றாள். தன் பின்னால் அவன் வந்து நிற்பதை அறிந்ததும் அறியாதவன் போல் கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தான் மருதமுத்து. தான் தூங்கிவிட்டதாக அவள் எண்ணிக்கொள்ளட்டும் என்று லேசாக குரட்டி விட்டான். ஆனால் அவன் கையில் புகைந்து கொண்டிருந்த பீடி தொண்டு அவனை அவளுக்கு காட்டி கொடுத்து விட்டது. அவளுக்கு சிரிப்பு வந்தது. சிரிப்பை அடுக்கிக் கொண்டு மௌனமாய் நின்றிருந்தாள். அவளுக்கு கழுத்து நரம்புகளில் உள்ளூர் என்னவோ ஒரசி கிளுகிழுத்து ஓடி உடல் முழுவதும் பரவது போல் இருந்தது. அவனுக்கு அங்கு நிலவிய மௌனம் சிரிப்பை முட்டியது. அவன் அடுக்கி பார்த்தான். அவன் முகத்தில் சிரிப்பின் ரேகையில் ஓடி பாய்ந்து கலுக்கென்று குரலும் வெடித்து விட்டது. அவளும் சிரித்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து காரணமின்றியோ காரணத்தோடோ விழுந்து விழுந்து சிரித்தனர். சிரித்து ஓய்ந்த பின் ரஞ்சிதம் பெஞ்சில் மறுக்கொடியில் நாணி கோணி உட்கார்ந்தாள். ரஞ்சி, வெத்தலை பார்க்கு வச்சிருக்கியா? கூடு. அவள் வெற்றிலை மடித்து கொடுத்தாள். மருதமுத்து வெற்றிலையை சுவாரஸ்யமாக மென்று கொண்டே அவள் அருகில் உட்கார்ந்து கொண்டான். நல்ல நிலா வெளிச்சம் அந்த காதலர்களுக்கு இன்பம் அளிக்கவில்லை. இடைஞ்சலா இருந்தது. பெஞ்சின் மீது அமர்ந்திருந்த ரஞ்சிதத்தின் முகத்தில் ஓங்கி வளர்ந்த அரச மர கிளைகளில் ஓடியே பாய்ந்து வந்த நிலவின் ஒளி கதிர்கள் விழுந்து கொண்டிருந்தன. அந்த ஒளியில் அவள் விழிகள் மின்னின. வெற்றிலை காவி படிந்த உதடுகளில் ஊறி படர்ந்த வெற்றிலை சாற்றே மினுமினுப்பு மருதமுத்துவின் உதடுகளை என்னவோ செய்தது. அவன் உதட்டை கடித்து கொண்டு அவளையே பார்த்தான். அவள் கழுத்தில் கிடந்த கருவமணியும் மஞ்சள் கயிறும் முறுக்கி கொண்டு மார்பின் நடுவே தடுமாறி நெகிழ்ந்து கிடந்தது. நழுவி போன மேலாக்கினோட ரவிக்கை இல்லாத கருங்காலி கடைசல் போன்ற தேகத்தின் வனப்பு மறைந்து மறியாமலும் மருதமுத்துவை மயக்கிற்று.
ரஞ்சி அவள் பெருமூச்சு விட்டாள். விம்மி மேல் எழுந்து அவள் கொஞ்சம் புடைத்தானால் நிலை குலைந்த மருதமுத்து அவளை அவளுக்குடைய வெற்றிடை மார்புற தழுவிக்கொண்டான். விடுமச்சான் என்று திமிரிக்கொண்டு தன்னை சரி செய்து கொண்டு நகர்ந்து உட்கார்ந்தாள் ரஞ்சி. எதிரில் இருக்கும் ரெஸ்டாரண்ட்டுகள் இன்னும் மூடப்படாததை அப்பொழுதுதான் கவனித்தான் மருதமுத்து. இந்த பார்க் ரொம்ப நாஸ்தியா போச்சு என்று ஒரு வெள்ளை வேஷ்டிக்காரன் இவர்களை பார்த்தவாறே தம் அருகில் வந்தவர்களிடம் சொல்லிக்கொண்டே நடந்தான். மருதமுத்துவின் உடல் நாணி கூசியது. ரஞ்சிதம் பரிதாபகரமாக விழித்தாள். நம்ம ஊரிலேயே கல்யாணம் கட்டியிருந்தா என்று சொல்ல வந்தது முடிக்க முடியாமல் ரஞ்சியின் குரல் அடைத்தது. அவனும் பெருமூச்சு விட்டான். கஞ்சி இல்லாட்டியும் நமக்குன்னு ஒரு குடிசையாச்சும் இருக்கும்ல, பட்டினியோடு ஒருத்தருக்கொருத்தர் தெரியாமலே கௌரவமா படுத்து கிடக்கலாம். இது என்ன பொழைப்பு? தெருவில் கண்ணாலம் கட்டிக்கணும், தெருவிலே புள்ளைய பெத்துக்கணு, தெருவிலே செத்தும் போறது என்ற சலிப்புடன் வெறுப்புடன் துயரத்துடன் ஏமாற்றத்துடன் ஏக்கத்துடன் முனகிக் கொண்டாள் ரஞ்சி. அவன் மௌனமாய் இருந்தான். சற்று நேரம் கழித்து ஒரு பெருமூச்சுடன் சொன்னான். என்ன பண்றது ரஞ்சி, அவங்க தலையெழுத்துபடிதான் நடக்கும். ஊர்ல உலகத்துல எவ்வளவோ பேர் கண்ணாலம் கட்டுகிறார்கள். பங்களா என்ன, கார் என்ன, அதிலாட்டி போனாலும் ஒரு சின்ன வீடு, ஒரு பஞ்சு மெத்தை அதாவது இருக்கும். எல்லாத்துக்கும் கொடுத்து வைக்கணும். நம்ம விதி இப்படி என்று வருத்தத்தோடு குழம்பினான். என்ன மச்சான், இதுக்கெல்லாம் நீ கவலைப்படுற? நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் இல்லை. காரும் பங்களாவும் வச்சுக்கிறவங்க கதையெல்லாம் தெரியாத போலிருக்கு. ஆம்படையான் பொண்டாட்டி விஷயம் கச்சேரி வரைக்கும் சிரிக்குதே. நம்ம மாதிரி அவங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ஆசை இருக்குமா? இனிக்கும் இன்பம் இரவே நீ வாவா என்று ஓட்டல் ரேடியோ விரக்தால் உருகி கொண்டிருந்தது. ஜனசந்ததி அடங்கிவிட்டது. ஓட்டலில் கூட ஆள் நடமாட்டம் அதிகமில்லை. மணி 12 அடித்தது. பிளாட்ஃபாரத்தில் வாழும் மனிதர்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருந்தனர். பனிமூட்டம் அவர்களின் மீது கவிழ்ந்து கொண்டிருந்தது. விரைக்கும் குளிரில் அழுக்கு கந்தலினுக்குள் அந்த ஜீவன்கள் முடங்கி கிடந்தன. பச்சை குழந்தைகள் தாயின் மார்பினுள்ளே மண்டி காந்தும் வெப்ப சுகத்தில் பம்மிக் கொண்டன. அவர்கள் தலைமாட்டில் சொறி நாய்களும் கிழமாடுகளும் அரை தூக்கத்துடன் காவல் காத்தனர். பார்க்கில் நிசப்த நிலவியது. மருதமுத்து பெஞ்சில் இருந்து எழுந்து செடி மறைவில் விரித்திருந்த பழம்பாயில் படுத்து புரண்டு கொண்டிருந்த ரஞ்சிதத்தின் அருகே சென்று அமர்ந்தான். ரஞ்சி, தூங்கிட்டியா? இல்ல. உனக்கு குளிர்தா? இருவரும் மொடமொடுக்கும் அவளுடைய சிவப்பு புடவையை போர்த்தி கொண்டார்கள். போர்த்தி இருந்த புடவை மெல்ல மெல்ல அசைந்தது. மச்சான் அழுவது போல் திணறியவாறே முனகினாள் ரஞ்சிதம். திடீரென அந்த தெருவில் இருந்து ஒரு வெளிச்சம் அவர்கள் மீது பாய்ந்தது. ஐயோ என்று பதறினாள் ரஞ்சி. காருதான் போயிடும். அவன் தோளில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள் ரஞ்சிதம். கார் சென்ற பிறகு உலகத்தையே தங்களையே மறந்திருந்த அவர்களின் அருகே காலடி ஓசைகளும் பேச்சுகளும் சிரிப்பொலியும் கேட்டன. மினர்வா தியேட்டரில் 2வது காட்சி முடிவடைந்து கும்பல் வீதியில் பெருகி வந்து கொண்டிருந்தது. மருதமுத்து எழுந்து சென்று பெஞ்சில் மேல் படுத்து கொண்டான். ரஞ்சிதத்திற்கு அழுகையே வந்துவிட்டது. மருதமுத்துவுக்கு ஆத்திரமாக வந்தது. யார் மீது ஆத்திரப்படுவது? கும்பலில் ஒரு பகுதி ரெஸ்டாரண்ட்டுக்குள் படையெடுத்தது. வெகு நேரம் வரை சன்னதி அடங்கவில்லை. மணி 1 அடித்தது. ரெஸ்டாரண்டில் ஆளவாரமே இல்லை. பார்க் அருகே ஒரு ரிக்ஷாக்காரன் நின்று கொண்டிருந்தான். அவன் அருகே ஒரு ஜிப்பாக்காரன். அப்புறம் என்ன சொல்ற? மாசாமி, நல்ல பார்ட்டி தான், வண்டியில ஏறுச, போகும்போது பேசிக்குவோம். ஜிப்பாக்காரனை ஏற்றி கொண்டு நகர்ந்தது. பிராட்வேயிலிருந்து ஒரு சிறிய சந்தில் நுழைந்து விரைந்து மறைந்தது ரிக்ஷா. தூ, இதெல்லாம் ஒரு பொழைப்பா? கஷ்டப்பட்டு வண்டி வலிக்கிற அந்த கைதுக்கு ஏன் இந்த பேமானி புத்தி என்று காரி உமிழ்ந்தான் மருதமுத்து. என்ன மச்சான் திட்டுற? ஊரும் உலகமும் இருக்கின்றது பார்த்தா திட்டாமல் எப்படி இருக்கிறது? இன்னும் உனக்கு தூக்கம் வரலையா? எப்படி வரும் என்று தனக்கு தானே பேசிக்கொண்டான் மருதமுத்து. நிலவு மேகத்தில் மறைந்தது. ஒளிமிக்க அந்த பூர்ணிமை இரவும் 2 ரெஸ்டாரண்ட்டும் மூடப்பட்டது. மனித சன்னதியே அற்று போயிற்று. ஒரே அமைதி. பார்க்கினுள் நெடிந்து வளர்ந்திருந்த அரசு கிளைகளில் காகங்கள் சலசலத்தன. விடிந்து விட்டது போன்ற பிரம்மை போலும் சில காகங்கள் கரைந்தன. வெளிரிய இருளின் பிடிப்பில் ஊமிதனும் போல் நட்சத்திர ஒளி ஜாடை காட்டிற்று. நாய் ஒன்று எழுந்து நின்று உடலை வளைத்து சடசடத்து உதறிக்கொண்டு அலுப்பு தீர்ந்தது போல் எங்கேயோ நோக்கி வேகமாக ஓடியது. மணி 2 அடித்தது. ரஞ்சி ரஞ்சி பெஞ்ச் காலடியிலிருந்து செடி மறைவில் இலையோ இருளோ அசைந்தது. டக் டக். முதலில் அந்த ஓசையை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. டக் டக்
ஓசை அவர்களை சமீபமிக்கவே அவர்கள் சலனமின்றி ஒன்றி கிடந்தனர். யார் அது? எழுந்து வாமே என்று போலீஸ்காரனின் முரட்டு குரல் வலுக்கட்டாயமாக, மிருகத்தனமாக, மனித உணர்ச்சி இருந்து மனித நாகரிகத்தின் புதைக்குழிக்கு அவர்களிடமிருந்து அவனை பிரித்து எரிந்து உதடுகள் துடிதுடிக்க எழுந்து வந்தான். அவள் செடி மறைவில் நின்று தனது புடவையை சுற்றி கொண்டாள். வெளியே வாமே என்று போலீஸ்காரன் ஆசூசியுடன் உருமினான். பயமாய் இருக்கே மச்சான் என்று அந்த பட்டிக்காடு யுவதி பரிதாபமாக தன் கை பிடித்த கணவனிடம் குமழினார். அவள் கண்களில் கண்ணீர் துளித்தது. பயப்படாத ரஞ்சி என்று அவள் கையை பிடித்து இழுத்து பார்க்கின் இடையே கிராதியை தாண்டி குதித்து வெளியே வந்தான் மருதுமுத்து. விலகு கம்பத்து அடியில் போலீஸ்காரன் நின்றிருந்தான். யார் ராணி என்ற சிகரெட் புகையை அவன் முகத்தில் ஊதிவிட்டான் போலீஸ்காரன். வந்து வந்து கூடைக்காரன் சாமி, ஏய் இப்படி வெளிச்சத்திற்கு வாமே என்று அவளை கூப்பிட்டான் போலீஸ்காரன். அவள் பயந்து நடுங்கிய வண்ணம் விளக்கு வெளிச்சத்தில் வந்து நின்றாள். நெற்றி திலகம் கலைந்து கூந்தல் அவிழ்ந்து சிகையில் சூரிய கதம்பம் சிதைந்தது சிதறி கிடந்தது. இங்குதான் இடமா? உன் பேர் என்னம்மா என்று பாக்கெட்டில் இருந்த சிறு நோட்டு புத்தகத்தையும் பென்சிலையும் கையில் எடுத்தான் போலீஸ்காரன். அவள் ஒன்றும் புரியாமல் குழப்பத்துடன் ரஞ்சி சாமி என்றாள். சார் சார் என்று ஏதோ சொல்ல வாய் எடுத்தான் மருதுமுத்து. நீ ஒன்றும் பயப்படாதே, இவதான் என்னை கூப்பிட்டான். ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துடு, உன்னை விட்டுவிடுவோம் என்றான் போலீஸ்காரன். ரஞ்சிதத்திற்கு விஷயம் விளங்கிவிட்டது. நாங்கள் புருஷன் பொஞ்சாதி சாமி என்று பதறினாள் ரஞ்சிதம். போலீஸ்காரன் சிரித்தான். அவள் சொன்னதை அவள் நம்பவில்லை. சத்தியமா தான் சாமி, இந்த பிள்ளையார் சாட்சியா நாங்க புருஷன் பொஞ்சாதிக சாமி, இதோ பாருங்க என்று அவர் கழுத்தில் கிடந்த கயிற்றை வெளியெடுத்து காண்பித்தார். வருதை சட்டத்தின் வேலிக்குள் நிற்கும் அந்த போலீஸ்காரனால் தலையை நிமிர்த்தி அந்த மஞ்சள் கயிற்றை காண முடியவில்லை. அவன் சட்டம் இருட்டை துருவி திருட்டை கண்டுபிடி என்றுதான் கற்றுக் கொடுத்திருக்கிறது. மனசை துருவி உணர்ச்சியை பார் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. அவன் கண்டுபிடித்தது குற்றம். குற்றவாளியை கைது செய்ய வேண்டியது சட்டம். சட்டத்தின் வாரிசு போலீஸ்காரன். அவன் ஒழுக்கத்தின் பிரதிநிதியோ உண்மையின் தூதுவனோ அல்ல. நட அதெல்லாம் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம் என்று அவளை தள்ளினான். ஐயா என்ற அந்த காதல் குற்றவாளி ரஞ்சிதம் கெஞ்சினாள். தன் கணவனின் முகத்தை ஏக்கத்தோடு பார்த்தாள். அவன் தலை குனிந்த வண்ணம் போலீஸ்காரனுடன் நடந்து கொண்டிருந்தான். அவளும் அவர்களை தொடர்ந்தாள். ஊரே அடங்கிய அந்த அமைதியான இரவில் அந்த நகரத்தின் பெரிய வீதியில் சத்தத்தின் இறுதிய துடிப்பு போல் ஜீவனுடன் கம்பீரமாக போலீஸ்காரனின் பூட்ஸ்களின் சத்தம் டக் டக் என்று ஒலித்தது. ரஞ்சிதத்திற்கு தன் இருதயத்தில் யாரும் மிதிப்பது போல் பக் பக் என்று நெஞ்சை துடித்தது. எதன் மீதோ மிதித்து நசுங்கி கிடந்த நடந்து செல்லும் சட்டத்தின் காலடி ஓசையோ அதோ டக் டாக் டாக். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.